நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்ஐபியில். -13%, -15% இருக்கு. நான் ஏன் கண்டினியூ பண்ணணும்? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டேட்டா வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ வெறும் கரண்ட் டைமை பார்த்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா இப்படி தாங்க இருக்கும், வந்துடும் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் நிறைய பேருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அண்ட் 18 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதோட லெவல்ஸ் வேறு லெவலில் இருந்து இப்போ எங்கே வந்திருக்கு, என்ஏவிலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ நிறைய என்னதான் சொன்னாலும் நான் நேராக பார்த்தா தானே நம்ப முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மால் கேப்பு, ஒரு நல்ல மிட் கேப்பு, அதில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். ஸோ 2024 செப்டம்பர்லேருந்து தான் இந்த ஒரு ஃபால் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நெகட்டிவாக இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸாக்டாக September 1, 2024 ஆரம்பிச்சு இன்னைய தேதி வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பில் போடுறீங்க. ஏன் இந்த ஃபண்டுனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் 2010 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போதுல இருந்து வந்து டாப் 2-3 தான் இந்த ஃபண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபண்டு 20%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஃபண்ட்ஸு அப்படின்ற கேட்டகரியில் இதை எடுத்துப்போம். ஸோ இந்த டைம் லைனில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு -13.72 அப்படின்னு காமிக்குது இந்த வெப்சைட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது இதை கண்டினியூ பண்ணுவான்னு நிறைய பேர் உங்களுக்கும் டவுட் வரும் இல்லையா? இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டவுட் வரும். பட் இதே கோவிட் டைமில் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, 2020, அதாவது கோவிட் மார்ச் மாதம் வந்துச்சு. ஜனவரி 1, 2020 இன்னைய தேதி வரைக்கும் கண்டினியூ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ரிட்டர்ன்ஸ் 18.9, கிட்டத்தட்ட 19%. இவ்வளோ பெரிய -13% வந்த பிறகும் கிட்டத்தட்ட 19% இருக்குன்னா இந்த ஃபண்டோட பொட்டென்ஷியல் பாருங்க. சரி, இதுவே வந்து கோவிட் ஸ்டார்டிங் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அடுத்த டேட்டா வந்து லாஸ்ட் 1.5 வருஷம் பார்த்தோம். கோவிடுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி ஜனவரி 1, 2019 இருந்து மே 20, அதாவது மார்ச் 23-24 லாக்டவுன் நம்ம இந்தியாவில் போட்டாங்க. அப்பதான் கோவிட் உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சது. அப்போ மார்ச் எண்ட்ல இருந்து ஏப்ரல் மே வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் 41,000 இருந்து ஒரு 25,000 பாயிண்ட் வரைக்கும் குறைஞ்சது. ஸோ அப்போ அந்த 1.5 வருஷத்துல ஜனவரியில இருந்து மே அப்படின்னு எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 17 மாசம் 1000 ரூபாய் போட்டிருக்கீங்க. 17,000 ரூபாய் உங்களோட வேல்யூ என்ன தெரியுமா இருந்திருக்கும்? 14,000 ரூபாய். 3,000 ரூபாய் காலி. நீங்க ஆர்டியில் போட்டிருந்தீங்கன்னா அப்போ இருக்கிறதுக்கு 7% கிடைச்சிருக்கும். 7-7.5% கண்டிப்பாா கிடைச்சிருக்கும். பட் எஸ்ஐபியில் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா காலி. பட் இதுவே அந்த மே மாசம் வரைக்கும் சொன்னேன் 17,000 ரூபாய் போட்டு கிட்டத்தட்ட 14,000 ரூபாய். இன்னொரு 7 மாசம், அதாவது டிசம்பர் வரைக்கும், மேல இருந்து டிசம்பர் 31 அப்படின்னா என்ன, 24 மாசம் 24,000 ரூபாய் கட்டிங்க. எக்ஸ்ட்ரா 7,000 ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோ 32,000 ஆகும். நீங்க கட்டினது 7,000 ரூபாய், ஆனா உங்க போர்ட்ஃபோலியோ வளர்ந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000. ஸோ 7 மாசத்துல ஒரு சீசைட் சேஞ்ச். கிட்டத்தட்ட உங்க போர்ட்ஃபோலியோ 17,000 கட்டி 14,000 இருந்தது. 24,000 எக்ஸ்ட்ரா 7,000 கட்டி 14,000 32,000 ஜம்ப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 7 months வெயிட் பண்ணியிருந்தா போதும். அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட் வந்துச்சு. கோவிட்ல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இந்தியாவில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்தியாவில் லாக்டவுன் இருந்தது, பெரிய பிரச்சனை. பட் உலகம் ஃபுல்லா பிரச்சனை அப்படின்ற காரணம் கம்பெனி லெவல்ல ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு மேக்ரோ சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்லுவோம். நம்மளால எதுவும் பண்ண முடியாது, கம்பெனிஸால எதுவும் பண்ண முடியாது. இந்த பிரச்சனை வந்தா பார்த்துதான் ஆகணும். இதுதான் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். தனியா எங்கேருந்தோ வந்துருச்சு அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னா அது முடிகிற வரைக்கும் நம்ம பார்த்துதான் ஆகணும். அந்த மாதிரி முடிஞ்சது. அடுத்த 7 மாசத்துல மார்க்கெட் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்டடா இருந்தாங்களோ அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றதை நம்ம இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னா பேஷண்ட்டாக வெயிட் பண்ணாங்க. பொறுமையாக அந்த டைம் பீரியடை வெயிட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு புயல் அடிக்கும் போது நம்ம வந்து ஏதாவது ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாளாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஏதாவது மாற்றுறோம் நிறுத்துறோம் அப்படின்னா லோயர் என்ஏவியில் பை பண்ணுற ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் பாயிண்ட்டை நம்ம இழந்துரும். இங்கேருந்து ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் போனால் அங்கேயும் அதே பிரச்சனை. எந்த ஃபண்டு போனாலும் அங்கேயும் லாஸ் இருக்குது, நெகட்டிவ் தான், அதே பிரச்சனை. அதனால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் நம்பிக்கை இருக்கா? வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ். கோவிட் அந்த 3 months வெயிட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த டைம் பீரியட்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 18 months போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் -13% லாஸ், 14% வரைக்கும் லாஸ் பார்க்குறோம். கவலையே படாதீங்க. இன்னொரு 6 மாசம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான சேஞ்ச் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இருந்து பணத்தை வெளியில எடுத்தா மட்டும்தான் லாஸ். -14%. வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச கோவிட் எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு 5 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா 7 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது ஸ்மால் கேப். இது ஏன் ஸ்மால் கேப் எடுத்தேன் அப்படின்றத
ஃபைனலாக நான் சொல்கிறேன். இதே மாதிரி மிட் கேப்பையும் பார்த்துருவோம். மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா இல்லைனா லாஸ்ட் ஆரம்பித்த 2007 நினைக்கிறேன், அப்போதுலேருந்து இந்த ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்டுன்னு சொல்லலாம், HDFC மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டுமே இதே காலகட்டத்தில் நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. செப்டம்பர் 1 2024 இன்னைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட -6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. செப்டம்பர் 24 இன்னைய தேதி வரைக்கும் டேட்டா பார்த்தோம், -6% சொன்னோம். அதே மாதிரி ஜனவரி 1 19 மே 20 வரைக்கும் இதே டைம்லைன் நம்ம ஸ்மால் கேப்க்கு பார்த்த மாதிரி இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட 17,000 வந்து அதே 14,000 கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனால் அதே அடுத்த 7 months கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த ஃபண்டு 30,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ அது 32,000 கொடுத்து இது 30,000 கொடுத்துச்சு. ஃபண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும், ஸ்மால் கேப் மிட் கேப் வேற. பட் பாயிண்ட் என்னன்னா, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்ல எப்படி பாசிட்டிவா 7 மாசத்துல மாறிச்சோ, HDFC மிட் கேப்லயும் ஃபண்ட் பாசிட்டிவா 7 மாசத்துல மாறிடுச்சு. ஸோ நீங்க நெகட்டிவா இருக்கு அப்படின்னு ஸ்டாப் பண்ணியிருந்தாலோ பாஸ் பண்ணியிருந்தாலோ இந்த பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை நீங்க இழந்திருப்பீங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதுக்காக தான் இந்த டேட்டாவை நான் ஷேர் பண்றேன். சப்போஸ் 2020 2026 இந்த ஃபுல் டேர்ம் 75 மாதம் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% ரிட்டர்ன்ஸ் கிடச்சி. எப்படி நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பில் அதிக ரிட்டர்ன்ஸ் க்ளோஸ் டு 20%ஓ இதுலேயுமே க்ளோஸ் டு 20% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டுத்துலையும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு அசாதாரண சுச்சுவேஷன் மேக்ரோ கண்டிஷன் எது வந்தாலும் நம்மளோட கோல் என்ன அடுத்த 10 இயர்ஸ்க்கு. அப்போது நடுவில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரலாம், ஏன்னா ஸ்டார்ட் பண்ண டைம் ஒன்று, அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வேல்யூவேஷன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுமான்னு தெரியாது. ஏன்னா வேல்யூவேஷன் அதிகம்னு 2022 23 சொல்லிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு வந்துச்சு. பட் கண்டினியூ பண்ணீங்கன்னா எப்படி அந்த கோவிட் டைமில் அது கிராஸ் ஓவர் ஆச்சோ, 2 ஃபண்டு பார்த்தோம், ரெண்டுமே வந்து அதை தாண்டி பாசிட்டிவாக போச்சு. அதே மாதிரி இப்போவும் நிகழறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டே இன்வெஸ்டர். ஏன்னா இது HDFC AMC, நிப்பான் இந்தியா AMC ரெண்டுமே லிஸ்டட் கம்பெனி, ரெண்டுமே வந்து பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அண்ட் இவங்களை மற்ற ஸ்மால் கேப் மற்ற மிட் கேப்போட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதை மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. மற்ற கம்பெனி பாசிட்டிவாகி இந்த 2 ஃபண்டுமே நெகட்டிவாகவே இருக்குன்னா அப்போதான் யோசிக்கணும், ரீபேலன்சிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ வந்து நான் நிறுத்திட்டுமா, பாஸ் பண்ணட்டுமா, கேன்சல் பண்ணிட்டுமா, பணத்தை எடுத்துட்டோமானா லாஸ்ட்ல தான் எடுப்பீங்க. அவசரப்படாதீங்க, உடனே சேஞ்சஸ் மாறலாம். எப்படி ஒரு வித்தின் 4 months வந்து மாறிடுச்சு எல்லாமே. 4 மாதம் கண்ணை மூடிட்டு இருங்க, போர்ட்ஃபோலியோ ரொம்ப ட்ராக் பண்ணாதீங்க. இந்த வீடியோ மறுபடியும் பாருங்க. ஸோ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்க இந்த advisorcoach.com அப்படின்ற வெப்சைட்டை போய் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எப்படி வேணா அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நான் வெப்சைட் பேரும் சொல்லிட்டு நீங்களாவும் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக இருந்தால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வேலை செய்யும். அப்போ தான் லாங் டேர்மில் நம்ம எதிர்பார்க்குற அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ். நான் 20% வந்துருச்சுன்னு சொல்கிறேன், நான் 20% பேஸில் 15% தான் நான் எல்லாருக்கும் சொல்வேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா வர 3 4 10 5% எதுவாக இருந்தாலும் லாபம். 15%க்கு கணக்கு பண்ணி பிளான் பண்ணிக்கோங்க. மீதி வர்றது எல்லாமே போனஸான அமௌண்ட்டு. ஸோ அப்படி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெகட்டிவ் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருந்ததுன்னா அடுத்த 1 to 2 இயர்ஸில் மிகப்பெரிய பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரொம்ப நாளாக மியூச்சுவல் ஃபண்ட் போடணும் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் மிட் கேப் இண்டெக்ஸோட வேல்யூவேஷனையும் நான் காமிச்சிடுறேன். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 29.30 கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 25 அளவுக்கு வந்துருச்சு. ஸோ தாராளமாக வேல்யூவேஷன் வைஸ் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றது தான் தெரியுது. மிட் கேப் இண்டெக்ஸ் 30-31 லெவலில் இருந்துச்சு 10 இயர்ஸ் ஆவரேஜ். இப்போ அதுவுமே 30 கிட்ட இருக்கு. அதாவது இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸா மார்க்கெட் வந்து அட்ராக்டிவா தான் இருந்திருக்கு. ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆச்சு அப்படின்னா இங்க இருந்து கண்டிப்பா பிக்கப் ஆகும். ஸோ தாராளமா உங்களோட ஸ்மால் அண்ட் மிட் கேப் இனிமேல் பயம் இல்லாம, லாஸ்ட் 1 இயரா பயம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பயம் இல்லாம கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்ட் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண 2 ஸ்கீமுமே வேல்யூவேஷன் ரிட்டர்ன்ஸ் வைஸ் அட்ராக்டிவாக இருந்ததுனால மட்டும்தான் ஷேர் பண்ணனே தவிர இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது டாப் 3 ஃபண்ட்ஸ் டாப் 5 ஃபண்ட்ஸ்னு சொல்லும் போது இது ரெண்டுமே அடிக்கடி பரிச்சயமாக நிறைய வெப்சைட்ஸில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஃபண்டாக இருந்தாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஷேர் பண்ணேன். ஸோ இது ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் முதலீடு பண்ணணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்கொயரி ஃபார்ம் இருக்குது, ஃபில்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்.